கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால், ஆண்டவருடைய பரிபூரணத்தினால கிருபையை பேஸ் பண்ணி இன்னைக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார். அவருடைய பரிபூரணம், நம்முடைய ஆண்டவர் பரிபூரணத்தின் தேவன். அவரிடத்திலிருந்து தான் பரிபூரண ஆசீர்வாதங்கள் வரும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் முத்தமாக இருந்தால் பரிபூர்ணத்தின் தேவன் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது, இது மட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை. சுனேமியாளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் என்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே அவளை வராதபடிக்கு அவளை ஒதுக்கி வச்சிருந்தேன். எதுன்னா குழந்தை செல்வம். ஒரு நாள் தீர்க்கதரிசியாகிய எலிசா சுனேமியாளுடைய வீட்டிற்கு வருகிறார். அவரை தங்க வச்சு அவளுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். போகும்போது அவர் சொல்கிறார், பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான ஒரு ஆண்மகனை அணைத்திருப்பாய். அவள்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன அற்புதம் உனக்கு நடக்கணும்? அவள் சொன்னால் எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஒரு ஐஸ்வர்ய வாட்டியாக என்ன கர்த்தர் வைத்திருக்க, கனம் பொருந்தின ஸ்திரின்னு சொல்கிறேன். அப்படின்னா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஒன்றே ஒன்றும் இல்லை அப்படின்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இருக்கேன்னு அவள் சொல்லலை. நான் ஒரு கனம் பொருந்தின ஸ்திரி, எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு ஐஸ்வர்யம் கம்மியாக இருந்துச்சு, அதுதான் ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் இல்லை. அந்த தீர்க்கதரிசி குறிப்பறிந்து அன்னைக்கு சொல்கிறாரு, பிராண உற்பத்தி கால திட்டத்தில் அருமையான ஆண்மகனை அணைத்திருப்பாய். அந்த ஆண்மகன் இந்த தீர்க்கதரிசி சொல்லி முடிச்சுட்டு போகிறாரு. கன்சீவாகி அருமையான ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறார். இப்போ அவள் பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவள். இன்னைக்கு உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாதபடிக்கு எந்த ஆசீர்வாதம் குறையாக இருக்குது, அந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. குழந்தை இருக்குது ஆனால் வருமானம் இல்லை, வருமானம் இருக்குது குழந்தை இல்லை, எல்லாம் இருக்குது குடியிருக்க வீடு இல்லை, எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அந்த ஆசீர்வாதத்தை குறைவை கர்த்தர் இன்னைக்கு நிறைவாக்கி தருவார். நிறைய பேர் எல்லாம் இருக்குது ஒரு குழந்தை இல்லைன்னு அழுறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிராண உற்பத்தி காலத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். கல்பனா ஃப்ரம் சென்னை. எங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் 4 வருடங்களாக தடையாக இருந்தது. என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தபோது சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். சகோதரி டாக்டர் பவ்யா டெரில் அவர்கள் தேவ செய்து வழங்கிய போது இருளில் மறைந்திருக்கிற காரியங்கள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வரும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லி முடித்த சில நிமிடங்களில் என்னுடைய கணவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. 4 வருடங்களாக வராமல் இருந்த பணத்திற்கான காசோலியை இன்று மாலை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று தெரிவித்தார். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கான கல்வி கட்டணம் முழுவதையும் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பரிபூரணத்தினால நாங்கள் எல்லாரும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் என்கிற இந்த பதத்திற்கு குறை வைக்கிற மாதிரி எந்த குறை இவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்கி இன்று முதல் இவர்கள் பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதங்களினால் வாழ்கிறார்கள் என்று சொல்லக்கூடக்கூடிய விதத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்யும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட அரசு வேலைக்கான வழிகள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட திருமண வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட சொந்த வீடு வாசல்களை கர்த்தர் திறந்து தாரும். இருளில் இருக்கிற என் பிள்ளைகள் இனி வெளிச்சத்தை காண்பார்களாக. திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
என்ற மங்கள வார்த்தை, சங்கீதம் 115:15 சொன்ன வார்த்தை அப்படியே அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 99411950-999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.